இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு எதிரான எத்தனையோ பல விஷயங்கள் நம்முடைய நாட்டிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்படியே அமைதியாக நாம இருந்துகிட்டு இருக்கிறோம். எவ்வளவோ விஷயங்கள் நம்ம சமுதாயத்துக்கு எதிராக நடக்குதுங்க. நம்முடைய நாடு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகள் எவ்வளவோ பல விஷயங்கள் இன்றைக்கு ஆட்சியாளர்களால் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவ்வளவு பறிக்கப்பட்டும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு, ஜனநாயக வழிகளில் போராடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இளைஞர்கள் வராமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அவங்களுடைய மூளை மழுங்கடிக்கப்படுவதற்காக அவங்க போதை பழக்கத்தில் இருக்கிறாங்க. அவனுக்கு அந்த போதை பழக்கம் ஒண்ணு இருந்துட்டா போதும், அவன் இந்த சமுதாயத்தை எப்படினாலும் இன்றைக்கு நாம அடிமைப்படுத்தி வைக்கலாம். இந்த சமுதாயத்தை அடிமைப்படுத்த நினைக்கிற பொழுது நம்முடைய நாடு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த உரிமையை மீட்க வேண்டுமா? ஜனநாயக வழிகளில் நம்ம போராட வேண்டுமா? கல்வியிலே உயர்ந்து வர வேண்டுமா? வேலை வாய்ப்பிலே உயர்ந்து வர வேண்டுமா? நம்முடைய குடும்பத்தை நாம் இந்த உலகத்தில் முன்னேற்ற வேண்டுமா? இன்னும் மார்க்கம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள் அனைத்திலேயும் நாம சரியா நடக்கணுமா? தொழுகையை கரெக்டாக பேணணுமா? இப்படி அனைத்திலேயும் நாம சரியாக நடக்க வேண்டும் என்று இருந்தால் இந்த போதை பழக்கத்திலிருந்து விலகுங்கள். நிச்சயம் இது நமக்கு ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை காட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருளால் நம்முடைய ஜமாத் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற சமூக தீமைகளுக்கு எதிரான பொதுக்கூட்ட நிகழ்விலே நாமெல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கிற இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே பாதை மாறாதே என்ற தலைப்பின் கீழ் சில தகவல்களை நான் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்மையெல்லாம் படைத்த இறைவன் நமக்கு சிந்தித்து பார்ப்பதற்காக பகுத்தறிவை கொடுத்து நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது பகுத்தறிவோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு வழியை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். இந்த பகுத்தறிவோடு மட்டும் ஒருவன் இந்த உலகத்தில் கடைசி வரை வாழ்ந்து விட முடியுமா? அனைத்தையும் சரியாக அறிந்துவிட முடியுமா என்றால் அந்த பகுத்தறிவையும் தாண்டி படைத்த இறைவனுடைய அறிவும் நமக்கு தேவைப்படுகிறது. இறைவன் நமக்கு சொல்லி தந்த செய்திகளும் நமக்கு அவசியம் தேவைப்படுகிறது. இறைவன் எதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அதன் அடிப்படையில் சேர்ந்து நாம் வாழ்கிற பொழுதுதான் நம்முடைய இந்த உலக வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கும், நம்முடைய மறுமை வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கும் நம்முடைய பகுத்தறிவோடு சேர்த்து நம்முடைய இறைவன் நமக்கு சொன்ன செய்திகளும் தேவைப்படுகிறது. அதனால தான் நீங்கள் குர்ஆனிலே எடுத்து பார்த்தால் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை ஏராளமான நபிமார்களை அனுப்பிய இறைவன் அந்த நபிமார்களுக்கு அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எந்த வழியிலேயே அந்த சமுதாய மக்கள் பயணிக்க வேண்டும் என்ற எல்லா செய்திகளையும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு நபிமார்களை அனுப்பி அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த மனித சமுதாயத்தை வழி நடத்துகிறான். இப்படி வழி நடத்தக்கூடிய இறைவன் இறுதி உம்மத்தாக இருக்கக்கூடிய இந்த முஹம்மது நபியினுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் சொன்ன செய்தி என்ன? நீங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம். லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா, உங்களில் ஒவ்வொருவருக்குமே நாம் மார்க்க சட்டங்களை ஆக்கி இருக்கிறோம். நம்மை படைத்த இறைவன் சொல்லுகிறான், நாம் இந்த உலகத்தில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கிற சட்ட திட்டங்களை உங்களில் ஒவ்வொருவருக்கும் நாம் ஆக்கி இருக்கிறோம். வ மின்ஹாஜா, இன்னும் உங்களுக்கென்று ஒரு வழிமுறையையும் நாம் ஆக்கி இருக்கிறோம். வலவ் ஷா அல்லாஹு, இறைவனாகிய நான் நாடி அல்லாஹ் நாடி இருந்தால் லஜஅலகும் உம்மத்தன் வாஹிதா, உங்கள் அனைவரையும் ஒரே சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கி இருப்பான். வலாக்கின் லியப்லுவக்கும் ஃபீமா ஆதாக்கும், இறைவன் உங்களுக்கு வழங்கியதில் நீங்கள் எப்படி நடக்கின்றீர்கள் என்று உங்களை சோதிப்பதற்காகத்தான் உங்களை ஒரே சமுதாயமாக அல்லாஹ் ஆக்காமல் வெவ்வேறு சமுதாயமாக இறைவன் பிரித்து வைத்திருக்கிறான். அப்படி பிரித்து வைத்து ஒவ்வொருவரும் அவர்களுக்கு இறைவன் வழங்கிய செய்தியை
அவர்கள் சரியாக பின்பற்றி நடக்கின்றார்களா இல்லையா என்று இறைவன் சோதித்து பார்க்கிறான் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல், இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நம்முடைய மனம் போன போக்கில் வாழ்ந்து விட்டால், எனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை நான் செய்வேன், எனக்கு எது பிடிக்கலையோ அதை நான் செய்ய மாட்டேன் என்று நம்முடைய மனோ இச்சைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழ்ந்தால் நாம் இஸ்லாத்தினுடைய சரியான பாதையில் இல்லை. எப்ப நாம சரியான பாதையில இருக்கிறோம், எப்போது நாம் அல்லாஹ் கற்றுத்தந்த பாதையில் இருக்கிறோம், நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் இறைவனுடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்ட காரியமாக இருந்தால், இறை தூதரால் கற்றுத்தரப்பட்ட காரியமாக இருந்தால் நாம் சரியான பாதையில் இருக்கிறோம் என்று அர்த்தம். எப்போது இறைவன் கற்றுத்தந்த வழிமுறையை மீறி நாம் வேறு ஒரு பாதையில் செல்லுகிறோமோ நிச்சயம் நம்முடைய பாதை இந்த உலகத்திலேயே வேறு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் எடுத்து பாருங்களேன், நமக்கு தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு என்ன சொல்லி காட்டுகிறான்? லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், யார் அல்லாஹ்வை ஆதரவு வைக்கிறார்களோ, யார் மறுமை நாளை ஆதரவு வைக்கிறார்களோ, வதக்கரல்லாஹ கஸீரா, இறைவனை அதிகம் அதிகம் யார் நினைக்க விரும்புகிறார்களோ அப்படி நினைக்க விரும்பக்கூடிய நபர்களிடத்துல முஹம்மது நபி இடத்துல அழகான முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம். இங்கே குழுமி இருக்கிற ஆண்களாக இருக்கட்டும், இங்கே குழுமி இருக்கிற பெண்களாக இருக்கட்டும், இங்கே குழுமி இருக்கிற இளைஞர்களாக இருக்கட்டும், இந்த உரையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களாக இருக்கட்டும், இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அனைவருமாக இருக்கட்டும், நாம எல்லாருமே அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில எதை முன்மாதிரியாக எடுத்தோமோ அதை மட்டும்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமா? அதுக்கு மாற்றமாக ஏராளமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்திற்கு இளைய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால், இந்த உரையில பேசப்பட வேண்டிய தகவல் நிறைய செய்திகள் இருந்தாலும், பெரியவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய செய்திகள் இருந்தாலும், சிறியவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய செய்திகள் இருந்தாலும், இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் இளைய தலைமுறை அதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் நிறைய மார்க்கத்துக்கு மாற்றமா நடக்கிறதுனால, அனாச்சாரத்துல போய் விழுந்திருக்கிறதுனால அந்த இளைய சமுதாயத்தை மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இன்றைக்கு இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் தூதரை மட்டும்தான் ரோல் மாடலாக எடுத்திருக்கிறோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாட்டில் எப்படி இருந்தார்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்பண்பை பின்பற்றுவதில் எப்படி இருந்தார்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையை செய்வதில் எந்த அளவிற்கு போட்டியிட்டு செய்தார்களோ, தீமையான காரியத்திலிருந்து விலகுவதிலே முதல் ஆளாக எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்களோ, அதே போல்தான் இன்றைக்கு வாழக்கூடிய இளைய தலைமுறைகள் இருக்கிறாங்களே. இன்றைக்கு வாழக்கூடிய இளைய தலைமுறைகளை எடுத்து பார்க்கிற பொழுது அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லாத விதத்தில் எத்தனையோ பல நிகழ்வுகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட நாம் இருக்கிறத பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் எந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இந்த விஷயம் ஒரு மனிதனை ஈமானை விட்டே வெளியேற்றுகிறது, ஒருவனுடைய உள்ளத்துல ஈமான் இருக்கிறது அல்லது இல்லை என்று சொல்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அளவுகோல்களை சொல்லுகிறார்கள். அதில் கூட இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் சரியாக இல்லை, அதுல கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சரியாக இல்லை. எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள்? வலா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினுன், ஒருவன் ஒரு தவறான பழக்கத்தில் ஈடுபடுகிறான் என்று சொன்னால், விபச்சாரத்தில் ஈடுபடுகிறான் என்று சொன்னால், அவன் முஃமினாக இருந்து கொண்டு இறைவனை ஏற்றிருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளனாக இருந்து கொண்டு ஒருவன் அந்த விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டான். ஏனென்றால் இந்த நடத்தை கெட்ட பண்பு ஒருவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய விதத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் நம்மளுடைய தனிப்பட்ட பண்பு ரீதியில் குணாதிசய ரீதியில் நாம கரெக்டா நடக்கிறோமா? இன்னும் அதே நபி மொழியில் சொன்னார்கள், வலா யஷ்ரபுல் ஹம்ர ஹீன யஷ்ரப் வஹுவ முஃமின், ஒருவன் மதுபானத்துல குடிக்கிறான் என்று சொன்னால், போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், வஹுவ முஃமின், அவன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடிய நம்பிக்கையாளனாக இருக்கும் பொழுது அவனிடத்துல போதை பொருள் கலாச்சாரம் இருக்காது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா,
முஸ்லிம் என்று சொன்னால் அவனிடத்துல போதையினுடைய ஒரு சின்ன சாயல் கூட இருக்காது. ஏன்னா அந்த போதை என்பது ஒரு மனிதனை அவன் ஏற்றிருக்கிற ஈமானை விட்டே வெளியேற்றக்கூடியதாக இருக்கிறது. ஒருவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை பறிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே ஒருவன் மீனாக இருந்து கொண்டு போதை பழக்கத்தில் இருக்க மாட்டான் என்று சொன்னார்களே, இதுல இன்றைக்கு நம்ம சமுதாயம் கரெக்டா இருக்கிறாங்களா? இப்படி ஏராளம் எடுத்து பார்த்தால் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களை எடுத்து பார்த்தால் ஏராளமான காரியங்கள்ல நம்ம பாதை மாறி போய்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? அதுல முதலாவது இன்றைக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஒரு அழகான கலாச்சாரத்தை சொல்லி தருகிறது. இஸ்லாமிய இளைஞனா ஒரு ஆணா அவன் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வகுல்லில் முஃமினீன், நபியே நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யகுல்லு மின் அபுசாரிஹிம், அந்த ஆண்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும், வயஹ்ஃபலு ஃபுரூஜஹும், அந்த ஆண்கள் தங்களுடைய கருப்புகளை பேணி பாதுகாக்க வேண்டும், இதுதான் அவர்களுக்கு ரொம்ப ஏற்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆனா இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க? இஸ்லாம் சொல்லக்கூடிய பார்வையை தாழ்த்துகிற விஷயத்துல நாம கரெக்டா நடக்கிறோமா? நம்முடைய கருப்பொழுக்கத்தை பேணுகிற விஷயத்தில் நாம கரெக்டா நடக்கிறோமா? இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா கொள்கைகளை விட இஸ்லாம் மட்டும்தான் என்ன சொல்லுகிறது? கருப்புங்கிறது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் சேர்த்து இருக்கிறது. ஒரு ஆணும் தன்னுடைய கருப்பை பேணி பாதுகாக்க வேண்டும். ஒரு ஆணும் தனக்கு சொல்லப்பட்டு இருக்கிற ஒழுக்கத்தில் சுய கட்டுப்பாட்டில் சரியாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் ஆண்களுக்கு உத்தரவிடுகிறதே. இன்றைக்கு அந்த உத்தரவை நம்ம சரியா பார்க்க முடியுதா? ஒரு ஆண் அந்நிய பெண்ணோடு தனித்து இருக்க கூடாது, மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவுரை. ஆணும் பெண்ணும் இப்படி தனித்திருப்பார்கள் என்று சொன்னால் அங்கே மூன்றாவதாக ஷைத்தான் இருந்து கொண்டு அவங்களுடைய உள்ளத்துல பல சஞ்சலத்தை ஏற்படுத்துவானே. அல்லாஹ்வின் தூதர் அப்படி மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறார்கள் என்று, ஷைத்தான் இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்களே. இன்றைக்கு எத்தனை ஆண்கள் இதுல கரெக்டா இருக்கிறோம்? ஒழுக்க ரீதியில, கலாச்சார ரீதியில, பண்பாடு ரீதியில இன்றைக்கு ஆண்களிடத்துல அந்த ஒழுக்கம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகிறதா இல்லையா? அதே போல நம்முடைய சமூகத்தில் இருக்கிற பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை பற்றி சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறது? அல்லாஹ் சொல்லுகிறான், வகுல்லில் முஃமினாத், நபியே நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்கள், யகுதுல்ன மின் அபுசாரிஹின், அந்த பெண்களும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும், வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, அந்த பெண்களும் தங்களுடைய கருப்புகளை பேணி பாதுகாக்க வேண்டும், வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா லஹர மின்ஹா, ஒரு பெண் வெளியே தெரியக்கூடிய அலங்காரங்களை தவிர இதர அலங்காரங்களை அந்நியவர்களிடத்தில் வெளிப்படுத்த கூடாது, வல் யத்ரிபன பிஹுமுரிஹின் அலா ஜுயூபிஹின், அடுத்தவர்கள் இருக்கிற ஒரு சபை வருகிறதா? அந்நியவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபை வருகிறதா? அப்படி இருந்தால் பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அவங்க புர்காவை அணிந்து கொள்ள வேண்டும், முக்காடுகளை தொங்க விட்டுக் கொள்ள வேண்டும். இப்படி நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு சொல்றானே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அப்படி சொல்லித்தானே பெண்கள் சமுதாயத்தை உருவாக்கினார்கள். எந்த அளவுக்கு பெண்கள் சமுதாயத்தை இதுல ஒரு கட்டுக்கோப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தெடுத்தார்கள் என்றால், பெருநாள் தினத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கட்டளை போடுறாங்க, பெண்களாக இருக்கக்கூடிய நீங்க மத்த தொழுகைகளை நீங்க உங்களுடைய வீட்டில் தொழுவதற்கும் அனுமதி இருக்கிறது, பள்ளிவாசல்ல தொழுவதற்கும் அனுமதி இருக்கிறது. ஆனால் நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் என்று வந்து விட்டால் கண்டிப்பாக நீங்கள் அந்த தொழுகையை திடலில் வந்துதான் நிறைவேற்ற வேண்டும் என்று பெண்களுக்கு உத்தரவிடுகிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்துல உள்ள சில பெண்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் பெருநாள் தினத்துல கண்டிப்பாக திடலுக்கு வர சொல்லி சொல்றீங்க, இப்படி நாங்கள் திடலுக்கு வருவதாக இருந்தால் அங்கே பல ஆட்கள் இருப்பார்கள், பல ஆண்கள் எல்லாம் இருப்பார்கள். ஆனா இப்படி அந்நியவர்களிடத்துல வருகிற பொழுது தலையில முக்காடு போட்டு வரணுமே, எங்களிடத்துல அந்த முக்காடே இல்லாத அளவிற்கு நாங்கள் கஷ்டப்படுறோமே. அன்றைய காலத்துல சஹாபிய பெண்மணியுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு கடினமான ஒரு வாழ்க்கையாக, பொருளாதாரத்தில் ரொம்ப நெருக்கடியான வாழ்க்கை இருக்குதுன்னு சொன்னா தலையில போடுறதுக்கு முக்காடு இல்லாம இருக்கிறார்கள். நீங்க வெளியே வர சொல்றீங்க, எங்கள தலையில போடுறதுக்கு முக்காடு இல்ல, நாங்க எப்படி திடலுக்கு வர முடியும்? நாங்க எப்படி மற்ற மக்களோடு எங்களுடைய பெருநாள் வணக்கத்தை நிறைவேற்ற முடியும்? அதற்கு வழி சொல்லுங்கள் என்று கேட்கிற பொழுது அப்போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், உங்களிடத்தில் முக்காடு இல்லாவிட்டாலும் உங்களுடைய தோழிகள் யார்கிட்டையாவது அன்றைய தினத்துல கடன் வாங்கி
இரவலாக வாங்கி தலையில் போட்டாவது நீங்கள் தொழுகையில நிறைவேற்றணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அப்ப தலையில போடுவதற்கு முக்காடு இல்லாத ஒரு நிலை இருந்தும் நீங்க கண்டிப்பாக இந்த பெருநாளுக்கு வர கடமைப்பட்டு இருக்கிறீங்க. அப்படி பெருநாளுக்கு வருகிற பொழுது நீங்கள் கண்டிப்பாக தலையை மறைத்தவர்களாக வர வேண்டும். உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த ஒழுக்க விஷயங்கள்ல நீங்கள் சரியாக நடக்க வேண்டும் என்றவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்குள்ள தலைமுறையை வார்த்தெடுத்தார்களே. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆட்கள் எப்படி இருக்கிறார்கள்? நம்முடைய இளம் பெண்கள் எப்படி இருக்கிறார்கள்? முழுக்க முழுக்க மற்ற சமுதாயத்துல போட்டி போட்டுக்கொண்டு, மற்ற ஆண்களோடு போட்டி போட்டுக்கொண்டு, ஒரு ஆண் இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ வெளியிடுறானா நானும் அதே இன்ஸ்டாகிராம்ல வீடியோ வெளியிடுவேன். நம்முடைய சமூகத்துல உள்ள பெண்களை பார்க்க முடியுதா? ஒரு ஆண் பாட்டு பாடி ஒரு வீடியோ வெளியிடுகிறான, அல்லது ஆட்டம் போட்டு ஒரு வீடியோ வெளியிடுகிறான, அதே போல நம்முடைய சமூக பெண்களும் இன்றைக்கு இன்ஸ்டாகிராம்ல, சமூக வலைதளங்கள்ல, சோசியல் மீடியாக்கள்ல அவங்க ஆட்டம் போடுவதென்ன, பாட்டு படிப்பதென்ன, மார்க்கத்தினுடைய வரம்புகளை எல்லாம் மீறி நடப்பதென்ன. இன்னும் பெங்களூர் போன்ற இது போன்ற சிட்டிகள்ல சில தொழில்கள், ஐடி போன்ற தொழில்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள், அதிலேயும் ஒழுக்கம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஒழுக்கம் உள்ளவங்களை குறை சொல்லல. அதுல இருக்கிற ஒரு சில இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கு அந்த ஐடி ஃபீல்டு சில நேரங்கள்ல சென்னை பார்ட்டி போன்ற நிகழ்வுகள் நடக்கிற பொழுது சில ஆண்கள் ஆடிக்கொண்டிருக்கிற பொழுது அதே ஆண்களுக்கு நிகராக சரிக்கு சமமாக நம்முடைய சமூகத்தில் உள்ள ஒரு பெண் ஆடுவார்கள் என்று சொன்னால், அப்ப இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறதா? இப்படிப்பட்ட முஸ்லிம்களையா அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்குவதற்காக பாடுபட்டார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கினாங்க? அன்றைக்கு இருக்கக்கூடிய ஆண்களை எப்படிப்பட்ட ஒழுக்கமிக்கவர்களாக உருவாக்கி காட்டினார்கள்? அன்றைக்கு இருக்கிற சமூக பெண்களை ஒழுக்கமிக்கவர்களாக எப்படி உருவாக்கி காட்டினாங்க? இன்றைக்கு அதற்கெல்லாம் நேர் மாற்றமாக தலைகீழாக போய் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் முழுக்க முழுக்க மூழ்கி போய் ஒரு பெண் எப்படியெல்லாம் வெளியே நடக்க கூடாதோ அது போன்ற விஷயங்களை எல்லாம் சோசியல் மீடியாக்கள் வீடியோ போட்டு பரப்பி கொண்டிருக்கிறார்களே. அப்ப நம்ம இஸ்லாமிய பாதை விட்டு போய்கிட்டு இருக்கிறோமா? இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டத்தை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கிறோமா? எப்ப ஒருவர் இது போன்ற அந்த ஒழுக்க விஷயங்களில் குறை வைப்பாரோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. இன்றைக்கு அப்படிப்பட்ட பல நிகழ்வுகளை நம்முடைய சமூகத்தில் பார்க்க முடிகிறது. எனது அருமை சகோதர சகோதரிகளே, இது போன்ற பிரச்சனைகள் கடந்த காலத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி, இறைவா நான் கடந்த காலத்தில் மார்க்கத்தை அறியாமல், நீ சொன்ன சட்டதிட்டத்தை தெரியாமல் இது போன்ற பல தவறுகளை நான் செய்து விட்டேன், ஒழுக்க ரீதியில் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வரம்புகளை கடைபிடிக்காமல் நான் நடந்து விட்டேன், இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அப்படி இருக்க மாட்டேன், கடந்த காலத்தில் நான் செய்த அத்துணை தவறுகளையும் இறைவா நீ மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டு உங்களுடைய வாழ்க்கையை திருத்தி பழகுங்கள். மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் எப்படி நம்மை நடக்க சொன்னார்களோ அந்த அடிப்படையில் தங்களுடைய சுய கட்டுப்பாடுகள்ல, தங்களுடைய ஒழுக்கங்கள்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் மாறி நடந்து மற்ற சமுதாயத்திற்கு முன்னுதாரணம் மிக்கவர்களாக நாம மாறுவதற்கு முயற்சிக்கணும். இன்றைக்கு இது போன்ற அந்த ஒழுக்க ரீதிகள்ல நம்முடைய சமுதாயம் தடம் புரண்டு போய் நிற்கிறது. அதே மாதிரி போதை பழக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு அந்த போதை பழக்கம் நம்முடைய சமூகத்தில் எந்த அளவிற்கு தாறுமாறாக இருக்கிறது. ஆரம்பத்தில் முதல் அமர்வுல உருதுவுல கூட பயான் பேசுறாங்க, பீடி சிகரெட்டை பற்றி பேசுனாங்க, தப்பாக அந்த புகையில போடுறதை பத்தி பேசுறாங்க. அதுவெல்லாம் எப்படி மார்க்கத்துக்கு மாற்றமாக இருக்கிறது என்பன போன்ற விஷயத்தை எடுத்து சொன்னார்கள். அது போன்ற பாவங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கிற பெரிய ஆண்களிடத்திலேயே இருக்கிறது. பீடி பிடிக்கிற பழக்கம் 70 வயசாகுது பீடி பிடிக்கிற ஆளா இருக்கிறாரு, 60 வயசாகுது புகையிலை பயன்படுத்தக்கூடிய ஆட்களாக இருக்கிறாரு, போதை வஸ்துக்களை பயன்படுத்துற ஒரு ஆளா இருக்கிறாரு. அப்ப இது போன்ற முதியவர்களிடத்திலேயே இந்த போதை பழக்கம் இருக்கும் என்று சொன்னால், பீடி பிடிக்கிற சிகரெட் பிடிக்கிற அந்த பழக்கம் இருக்கும் என்று சொன்னால், அப்ப இளைய தலைமுறை அதுல எந்த அளவுக்கு அட்வான்டேஜ்ல இருப்பாங்க, எந்த அளவுக்கு அதுல இன்னும் அவங்க முன்னேறி போய் நிற்பாங்க. இன்றைக்கு பெங்களூர்ல அதுதாங்க நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் இந்த பெங்களூர்ல உள்ள புள்ளி விவரத்தை எடுத்து பாருங்களேன். இந்த பெங்களூர் இந்த பகுதியினுடைய கமிஷனர் குமார் சிங் என்பவர் சில நாட்களுக்கு முன்பாக பத்திரிகையிலே வெளியிடக்கூடிய சில தகவல்கள் அதையெல்லாம் படிக்கிற பொழுது இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல்கள்ல இருக்கிறோம்.
இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த மாதிரியான ஒரு அவல நிலையில, ஒரு மோசமான ஒரு நிலையில இருக்கிறாங்க என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பெங்களூரினுடைய நிலவரம் நமக்கு மிக தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய கமிஷனர் அவர் குமார் சிங் குறிப்பிடுகிறார், இந்த பெங்களூர்ல மாத்திரம் இந்த 2025 வருஷத்துல, இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட 81 கோடியே 21 லட்சம் ரூபாய் அளவிற்கான போதை பொருட்கள் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக காவல்துறை போதைப் பொருட்களை பறிமுதல் செய்யறாங்களே, பறிமுதல் செய்யப்படுவது என்பது மிக குறைந்த அளவிலான ஒண்ணுதான். இந்த 2025 இந்த வருஷத்துல மாத்திரம் ஜனவரியில இருந்து இப்ப இருக்கக்கூடிய அக்டோபர்ல மாத்திரம் 81 கோடியே 21 லட்சம் ரூபாய்க்கு போதைப் பொருள் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், அப்ப பறிமுதல் செய்யப்படாத போதைப் பொருள் எவ்வளவு இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் சர்வ சாதாரணமாக விநியோகம் செய்யப்படுகிறது. இன்னும் அவர் சொல்லுகிறார், கிட்டத்தட்ட இந்த 2025 வருஷத்துல மாத்திரம் இந்த போதைப் பொருள் தொடர்பாக 711 வழக்குகளை நாங்க போட்டிருக்கிறோம். அதுல வெளிநாட்டுல உள்ள ஆட்கள் கிட்டத்தட்ட 35 பேரை நாங்க கைது பண்ணிருக்கிறோம். இந்தியா அல்லாத வெளிநாட்டுல உள்ள ஆட்களே பெங்களூர்ல போதைப் பொருட்களை விற்கிறார்கள், போதைப் பொருட்களை பதுக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி வெளிநாட்டவர்கள் 35 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்தியர்களை எடுத்து பார்த்தால் 1130 பேருக்கு நெருக்கமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்ப போதைப் பொருள் எந்த அளவிற்கு சர்வ சாதாரணமா இருக்குது பாருங்க. அதே மாதிரி இன்னும் அவர் ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறார். கடந்த ஒரு மாசத்துல மட்டும் பெங்களூர்ல கடந்த ஒரு மாசத்துல மாத்திரம் 23 கோடி ரூபாய் அளவிற்கான போதை பொருளை நாங்க கைப்பற்றி இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. 1 கோடி அல்ல, 2 கோடி அல்ல, இன்னும் இவங்க கைப்பற்றுவது 100ல் 1 கைப்பற்றி இருப்பாங்க, 100% கைப்பற்றி இருப்பார்கள். அப்படி 100ல் 1%, 2%மே ஒரு மாசத்துக்கு 23 கோடி அளவிற்கான அந்த பொருளாக இருக்கிறது என்று சொன்னால், அப்ப அதை நீங்க எடுத்து பார்த்துக்கிடுங்க, எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழல்கள்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சிக்கி தவிக்கின்றார்கள். அப்ப அவ்வளவு கோடிக்கு இன்றைக்கு போதைப் பொருளை பயன்படுத்துகிறானே. இன்னும் சில தகவல்களை எடுத்து பார்க்கிற பொழுது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படியுமா போதைப் பொருளை விற்பாங்க, இந்த மாதிரியுமா மனிதர்களுக்கு போதைப் பொருள் சப்ளை ஆகுது என்று நாமே ரொம்ப கவலைப்படக்கூடிய அளவிற்கு மாத்திரை இருக்கலங்க. அந்த மாத்திரை வடிவத்தில் MDMA ஒரு போதைப் பொருளை விற்கிறான, பார்க்கிறதுக்கு மாத்திரை மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு பையன் சாப்பிடுறான்னு வைங்க, நாம என்ன நினைப்போம், சரி ஏதோ நம்ம பையனுக்கு தலைவலி போல, நம்ம பையனுக்கு ஏதோ காய்ச்ச போல, கடையில போய் பேராசிட்டமால் அந்த மாத்திரை வாங்கி சாப்பிடுற மாதிரி ஏதோ ஒரு மாத்திரை வாங்கி போடுறான்னு நாம நினைப்போம். ஆனால் அந்த MDMA என்கிற அந்த மருந்து போதை வஸ்துக்களிலே ரொம்ப உச்சபட்ச போதையை தரக்கூடிய ஒண்ணா, அதை இன்றைக்கு பறிமுதல் செய்திருக்கிறார்களாம். அப்ப எந்த அளவிற்கு சர்வ சாதாரண மாத்திரை வடிவில் வருதுன்னு பாருங்க. அதே மாதிரி ஜெர்மனியில இருந்து, சுவிட்சர்லாந்து போன்ற அந்த நாடுகள்ல இருந்து, தாய்லாந்து போன்ற நாடுகள்ல இருந்து பெட் ஃபுட், விலங்குகளுக்கான சாப்பாடுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, போதை பொருளை இங்க கொண்டு வர்றான். அந்த போதை பொருளை கூட எப்படி அவன் அடுத்தவங்களுக்கே தெரியாம, அரசாங்கத்துக்கே தெரியாம எப்படி கொண்டு வர்றான்னா, இங்க இருந்து அங்க காசு கட்டணுமா இல்லையா, அது காசு கட்டுறதுக்கு பதிலாக பிட்காயின் முறையில இங்கிருந்து காசை கட்டி, நீங்க நாங்க உங்களுக்கு தர வேண்டியதை நாங்க பிட்காயின் முறையில தந்துடுறோம், நீங்க எங்க நாட்டுக்கு அதை இறக்கி வையுங்க என்று இதையே ஒரு தனி கும்பல் இருந்து கொண்டு பல கோடி கணக்கான ரூபாயை போதை பொருளுக்காக இன்வெஸ்ட் பண்ணி வெளிநாடுகள்ல இருந்து ஒரு பக்கம் பார்த்தா பெட் ஃபுட்னு கொண்டு வர்றான், இன்னொரு பக்கம் பார்த்தா ஜூஸ் வடிவில் கொண்டு வர்றான், இன்னொரு பக்கம் பார்த்தா ஹைட்ரோ கஞ்சா. ஆரம்பத்துல கஞ்சான சில இலைகள் காஞ்சி போய் இருக்கும், இதைத்தான் கஞ்சாவா பயன்படுத்துறாங்க. அதுவே இன்றைக்கு ஹைட்ரோ கஞ்சான்னு சொல்லி இப்படி போதை வஸ்துக்களை பல வடிவங்கள்ல மாத்தி இன்றைக்கு கொண்டு வருகிறார்களே. இன்றைக்கு அதுல எத்தனை இளைஞர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள் பெற்றவர்களுக்கு தெரியல. நம்ம பையன் அதுல வீழ்ந்து கிடக்கிறானா இல்லையா தெரியல. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்களை எடுத்துக்கொண்டால், குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள இளைஞர்களும் இது போன்ற கஞ்சா பழக்கத்திற்கும் இது போன்ற போதை வஸ்துக்களுக்கும் இன்னபிற எதுவெல்லாம் ஒரு மனிதனுடைய உடலை கெடுக்கக்கூடிய விதமாக இருக்குதோ அவ்வளவு விஷயங்கள்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் விழுந்து கிடக்கிறாங்களே. இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நம்மளை இப்படித்தான் உருவாக சொன்னுச்சா, நாம இப்படிப்பட்ட ஒரு சமுதாயமா தான் இருக்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்பார்த்தார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க தெரியுமா,
ஒருவன் முஸ்லிமாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனிடத்தில் நிச்சயம் போதையினுடைய எந்த ஒரு விஷயமும் அவன்கிட்ட இருக்கக்கூடாது, போதையினுடைய ஒரு சாயல் கூட இருக்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிர், மது, சூதாட்டம், பலிபீடம், குறி கேட்கக்கூடிய அம்புகள், இவைகள் அனைத்துமே ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தான்களுடைய நடவடிக்கைகள். ஃபஜ்தனிபூஹு, இது எல்லாத்திலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் விலகினால் தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், முஸ்லிம் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் நிச்சயம் அவன் போதையிலிருந்து விலகி இருக்க வேண்டும், மதுவிலிருந்து விலகி இருக்க வேண்டும், சூதாட்டத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய இது போன்ற அனைத்து விஷயங்களில் இருந்து ஒரு முஸ்லிம் விலகி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயம் எப்படி விலகலையே? எங்கெல்லாம் கஞ்சாவை நிறைய பறிமுதல் பண்றாங்களோ, கஞ்சாவை விற்பனை பண்ணக்கூடிய ஆளாவும் முஸ்லிம் இருக்கிறான், அதை வாங்கி பயன்படுத்தக்கூடியவனாகவும் முஸ்லிம் இருக்கிறானே. அந்த MDMA என்கிற அந்த மருந்தை விற்கக்கூடிய இடத்துல ஒரு முஸ்லிம் இருக்கிறான், அதை வாங்கி பயன்படுத்துகிற ஒரு இடத்துல ஒரு முஸ்லிம் இருக்கிறான். அப்ப இப்படியே நம்முடைய சமுதாயம் போதையின் பிடியில் சிக்கி இருந்தால் நம்மளுடைய உடல் நலத்தில் இதுக்கு எவ்வளவு கேடு வருது? மறுமை நாள்ல நம்மளுடைய நிலை என்ன என்றைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், லஅனல்லாஹுல் ஹம்ர், இறைவன் போதை வஸ்துக்கள் அனைத்தையுமே அல்லாஹ் சபிக்கிறான். வஷாரிபஹ, இன்னும் அந்த போதையை எவன் பயன்படுத்துகிறானோ அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான். வசாக்கியக, யார் அந்த போதையை ஊற்றி கொடுக்கிறாங்களோ அவங்களையும் அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். வபாயியக, யார் அதை விற்கிறாங்களோ, வமுப்தாஅக, யார் அதை வாங்குறாங்களோ, வஆசிரக, யார் தனக்காக தயார் செய்து கொள்கிறார்களோ, வமுஅத்தசிர், அடுத்தவங்களுக்காக தயார் செய்றாங்களோ, வமுஅத்தசிரக, தனக்காக யார் தயார் செய்கிறார்களோ, வஹாமிலக, யார் அந்த போதை வஸ்துக்களை சுமந்து செல்கிறார்களோ, வல் மஹ்மூலத்தை இலைகி, யாருக்காக அது சுமந்து செல்லப்படுதோ அனைவரையும் அல்லாஹ் சபிக்கிறான். அப்ப முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சபிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் செய்தால் அப்ப இந்த சமுதாயம் எப்படி முன்னேற முடியும்? இன்றைக்கு பல விஷயங்களை நம்ம முன்னேறணும் நினைக்கிறோம்லங்க. மற்ற சமுதாயத்தை விட பொருளாதாரத்துல நம்ம முன்னேறி வரணும், மற்ற சமுதாயத்தை விட கல்வியில முன்னேறி வரணும். இப்படி எல்லாத்திலையும் மற்ற சமுதாயத்தை விட முன்னேறி நாம் வர வேண்டும் என்றால் அதுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கணும், அல்லாஹ்வுடைய லஅனத் இருக்க கூடாது. ஆனா இன்னைக்கு நம்மள சில நபர்களுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? யாரெல்லாம் அற்ப காசுக்காக சீக்கிரமாவே பணக்காரனாக மாறிவிட வேண்டும் என்பதற்காக இது போன்ற போதை வஸ்துக்களை விற்கக்கூடியவனாக இருக்கிறானோ நிச்சயம் அல்லாஹ்வுடைய சாபத்தில் அவன் ஆளாகுவான். யார் அது போன்ற போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாகுவான். இன்னும் எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் இந்த முஸ்லிம்களை உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திற்கு பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சபையில இருக்கிறாங்க. அவங்க ஒரு சபையில இருக்கும் பொழுது சஅல கௌமுன் இப்னு அப்பாஸின் அன் பைஇல் ஹம்ர், அப்போ ஒரு கூட்டம் இப்னு அப்பாஸ் அவர்களிடத்தில் வருகிறார்கள். இது போன்ற அந்த மது போதை வஸ்துக்களை சேல்ஸ் பண்றது சம்பந்தமா இப்னு அப்பாஸ் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். இப்படி கேள்வி கேட்ட உடனே அதுக்கு இப்னு அப்பாஸ் அவங்க கேட்ட அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? முஸ்லிமூன அன்தும், இப்படி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கறீங்களே, ஃபர்ஸ்ட் நீங்க முஸ்லிம் தானா? ஏன்னா ஒரு முஸ்லிம்னு அவனுடைய வாயிலிருந்து என்ன வரக்கூடாது? மதுபானத்தை போதை வஸ்துக்களை விற்கலாமா விற்க கூடாதா இந்த கேள்வியே வரக்கூடாது. ஏன்னா இந்த மதுபானமே இஸ்லாத்துல ஒட்டுமொத்தமாக கூடாத ஒண்ணு ஆயிடுச்சே. அதை விற்க கூடாது, வாங்க கூடாது, சாப்பிடக்கூடாது, இப்படி ஒட்டுமொத்தமா அல்லாஹ் தடுத்த பிறகு இல்ல நான் பயன்படுத்த மாட்டேன் அடுத்தவங்களுக்கு விற்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா, முஸ்லிமூன் அன்தும், ஃபர்ஸ்ட் நீங்க இஸ்லாத்தை ஏற்றவர்கள் தானே, நீங்க முஸ்லிம்கள் தானே என்று கேள்வி கேட்கிறார்கள். அப்போது அந்த கேள்வி கேட்கும்போது அந்த மக்கள் பதில் சொல்லுகிறார்கள், காலு நஅம், ஆமா நாங்க முஸ்லிம்களா தான் இருக்கிறோம். அடுத்து இப்னு அப்பாஸ் சொல்லுகிறார்கள், ஃபஇன்னஹு லா யஸ்லுஹு பைஉஹா வலா ஷிராஉஹா வலா திஜாரு ஃபீஹா. இப்படி ஒருவர் முஸ்லிமாக இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்துறது, வாங்குறது, விற்கிறது இது அறவே கூடாது, இது முஸ்லிம்களுக்கு தகுதியே கிடையாது. அப்ப இப்படித்தான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்குள்ள சமுதாயத்தை உருவாக்குனாங்க. இன்றைக்கு அதற்கு நேர் மாற்றமாக சில நேரங்களில் காவல்துறையிலிருந்து கூட நம்முடைய ஜமாத்தை அணுகி சொல்லுவாங்க, இது போன்ற அந்த போதை வஸ்துக்கள்ல முஸ்லிம்கள் நிறைய மாட்டி இருக்கிறார்கள். முஸ்லிம்கள்ல உள்ள செல்வந்தர்கள் பிள்ளைக்கு அவங்க கணக்கில்லாம காசை வாரி கொடுக்கறாங்க. இப்படி கணக்க தன்னுடைய பிள்ளைக்கு கணக்கில்லாம காசை வாரி கொடுக்கும் பொழுது
அதை இன்றைக்கு பிள்ளைங்க தவறான வழியில போதை பொருளை வாங்க பயன்படுத்துறா. மாத்திரை வடிவில போதை பொருள் வாங்க பயன்படுத்துறா. லிக்விட் வடிவில போதை பொருள் வாங்குறத பயன்படுத்துறா. காற்று வடிவில் இருக்கக்கூடிய போதை பொருளை வாங்க பயன்படுத்துறா. அதுக்காக எவ்வளவு லட்சத்தையும் செலவழிக்க தயாரா இருக்கிற இன்றைக்கு அந்த போதையில மத்த சமுதாயத்தை விட அதிகமாக இஸ்லாமிய சமுதாயம் அடிபட்டு இருக்கிறது. அதை ரொம்ப அதிகமாக மூழ்கி கிடக்கிறது. அதை திருத்துவதற்கு நீங்க ஏதாவது பிரச்சாரம் செய்ய மாட்டீங்களா? நீங்க உங்க மக்கள்கிட்ட இது போன்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த மாட்டீங்களா என்று ஆங்காங்கே பல நேரங்களில் காவல்துறையே நம்முடைய ஜமாத்தை தொடர்பு கொண்டு சொல்கிறது என்று சொன்னால், அப்ப இன்றைக்கு அந்த போதை வஸ்து அவ்வளவு தாறுமாறாக நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது. அப்ப டோட்டலா பாதை மாறியதனுடைய விளைவுதானே. பாதை நாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய சரியான பாதையில் இருந்தால் இன்றைக்கு நம்மளுடைய இளைஞர்களுக்கு மத்தியில இது போன்ற அந்த போதை பொருள் கலாச்சாரம் இருக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னும் அந்த போதை வஸ்தை ஒருவன் பயன்படுத்துகிறான், உடலுக்கு நல்லதா? அவன் அந்த போதை வஸ்தை பயன்படுத்துகிற பொழுது ஆரம்பத்தில் ஒரு சில எண்ணங்கள் இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து அதுல வேற என்ன நன்மை இருக்குது? அதுல உள்ள பாதிப்பை எடுத்து பாருங்கள். ஒருவன் போதை வஸ்தை அதை எந்த வடிவத்தில் அவன் பயன்படுத்தினாலும், பீடி பிடிக்கிற வடிவத்தில் பயன்படுத்துறானா, புகையில வடிவத்தில் பயன்படுத்துறானா, லிக்விடா பயன்படுத்துறானா, அல்லது ஊசியாக பயன்படுத்துறானா, மாத்திரையை பயன்படுத்துறானா, எந்த வடிவத்தில் ஒருவன் போதையை பயன்படுத்தினாலும் அவனுடைய நரம்பு மண்டலம் அதனால பாதிக்கப்படுகிறது, அவனுடைய இருதயம் அதனால பாதிக்கப்படுகிறது, அவனுடைய கல்லீரல் அதனால பாதிக்கப்படுகிறது. அப்படி பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்பு தொடர்ச்சியாக எந்த அளவுக்குனா 6 மாத காலம் ஒருவன் போதையிலேயே மூழ்கி கிடப்பான் என்று சொன்னால், அப்படி போதையிலேயே மூழ்கி கிடக்கக்கூடியவனுக்கு அவனுடைய அந்த மூளையில இருந்து அவனுக்கு நரம்புகளுக்கு, அவனுடைய எல்லா உடல் உறுப்புகளுக்கும் நரம்புகள் வழியாக பல விஷயங்கள் சப்ளை பண்ணணுமே. அப்படி சப்ளை பண்ணக்கூடிய அந்த நியூரான் பாத் அதுவே நின்று விடுகிறது, செயலிழக்கக்கூடிய அளவுக்கு மாறி விடுகிறது. அப்ப அந்த நரம்புகளுடைய அந்த தூண்டல்கள் செயலிழந்து போகிறது என்று சொன்னால், அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருகி சுருகி சின்ன வயதிலேயே மரணிக்க வேண்டிய ஒரு நிலை வருகிறது. நீ அற்ப இன்பத்துக்காக அந்த மது வஸ்துல போய் விழுகிற, அற்ப இன்பங்களுக்காக போதை வஸ்துல போய் விழுகிற, இப்படி போதை வஸ்துகள் விழுந்து 40 வயதிலே மரணத்தை தழுவுகிறாய். உன்னை நம்பி ஒரு மனைவி இருந்தாளே, உன்னை நம்பி 2-3 பிள்ளைகள் இருக்கிறாங்களே, அந்த மனைவியினுடைய எதிர்காலம் என்ன யோசிச்சு பார்த்தாயா? அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் என்ன யோசித்து பார்த்தாயா? ஒரு தகப்பன் உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டப்பட்டுனாலும் பிள்ளையை நல்ல மேல்நிலைக்கு கொண்டு வருவான், படிப்புல நல்ல முறையில் வழிகாட்டி கொண்டு வருவான். தகப்பன் இல்லாத பிள்ளைகளாக இருந்தால் அந்த பிள்ளையினுடைய கல்வி நிலை என்ன? எதையுமே யோசிச்சு பார்க்காம, குடும்பத்தை பத்தி யோசிச்சு பார்க்காம, நட்பு வட்டத்தை பத்தி யோசிச்சு பார்க்காம, எனக்கு கொஞ்சம் போதை வந்துட்டா போதும், எனக்கு கொஞ்சம் மமதையா நான் இருந்துட்டா போதும், நான் அதுக்கடுத்து இதுல அழிஞ்சே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி போய் விழுகிறமே, இதுதானே நம்ம நரகத்துல கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும். அல்லாஹ் சொல்றானே, லக்கத் தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலேயும் ஜின்களிலேயும் அதிகமான நபர்களை நான் நரகத்திற்காக தயார்படுத்தி இருக்கிறேன். லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்கள் நரகத்திற்கு போவதற்கு என்ன காரணம்? சிந்தித்து பார்ப்பதற்கு உள்ளங்கள் இருந்தும் லா யஃப்கஹூன பிஹா, அவங்க அதை கொண்டு சிந்திச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. வலஹும் ஆயினுன் லா யுப்சிரூன பிஹா, எது நல்லது கெட்டதுன்னு பார்ப்பதற்கு கண்ணை கொடுத்திருந்தும் நல்லது கெட்டதை பிரிச்சு பார்க்க மாட்டேங்கிறான். அவனுக்கு காது கொடுத்திருந்தும் லா யஸ்மஊன பிஹா, எது நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க மாட்டேங்கிறான். உலாயிக கல் அன்ஆம், இவன் கால்நடையை போல, பல்ஹும் அதல், அந்த கால்நடையை விட ஆழக கேடு கெட்டவன் என்று அல்லாஹ் சொல்றானே. இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வரணுமா? அந்த போதையை பயன்படுத்துவதனால் அது நம்முடைய உடலுக்கு கேடு, குடும்பத்திற்கு கேடு, நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு. இன்னைக்கு டாஸ்மாக் கடையில கூட அதைத்தான் எழுதி வைத்திருப்பார்கள். தமிழகத்தில் போனீங்கன்னா எல்லா டாஸ்மாக் கடைகளிலேயும் மது நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கு கேடு. ஆனா அது விற்கிறதே அரசாங்கமா தான் இருக்கும். அப்ப நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, எல்லாமே கேடாக இருக்கிற பொழுது அது கேடு என்று தெரிந்தும் அதை ஒருவன் அற்ப இன்பத்திற்காக பயன்படுத்துவான் என்று சொன்னால், அவன் சிந்தித்து பார்க்காமல் இது போன்ற தீமையில் வீழ்வான் என்று சொன்னால், இதுதான் அவன் மறுமையில் நரகம் செல்வதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா உணர்த்துறானே. எனது அருமை இளைஞர் சமுதாயமே, இதிலிருந்து நீங்கள் மீண்டு வாருங்கள். என்றைக்கு இந்த சமுதாயம் மது பழக்கத்திலிருந்து, போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வருகிறதோ அப்போதுதான் நம்ம கல்வியில இன்னும் கொஞ்சம் அதிகம் ஈடுபாடு காட்ட முடியும். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு எதிரான எத்தனையோ பல விஷயங்கள் நம்முடைய நாட்டிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னைக்கு அப்படியே அமைதியாக நாம இருந்துகிட்டு இருக்கிறோமே. எவ்வளவோ விஷயங்கள் நம்ம சமுதாயத்துக்கு எதிராக நடக்குதுங்க.
நம்முடைய நாடு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகள் எவ்வளவோ பல விஷயங்கள் இன்றைக்கு ஆட்சியாளர்களால் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப அவ்வளவு பறிக்கப்பட்டும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு, ஜனநாயக வழிகளில் போராடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இளைஞர்கள் வராமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அவங்களுடைய மூளை மழுங்கடிக்கப்படுவதற்காக அவங்க போதை பழக்கத்தில் இருக்கிறாங்க. அவனுக்கு அந்த போதை பழக்கம் ஒண்ணு இருந்துட்டா போதும், அவன் இந்த சமுதாயத்தை எப்படினாலும் இன்றைக்கு நாம அடிமைப்படுத்தி வைக்கலாம் என்ற அரசாங்கமே இந்த சமுதாயத்தை அடிமைப்படுத்த நினைக்கிற பொழுது நம்முடைய நாடு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த உரிமையை மீட்க வேண்டுமா? ஜனநாயக வழிகளில் நம்ம போராட வேண்டுமா? கல்வியிலே உயர்ந்து வர வேண்டுமா? வேலை வாய்ப்பிலே உயர்ந்து வர வேண்டுமா? நம்முடைய குடும்பத்தை நாம் இந்த உலகத்தில் முன்னேற்ற வேண்டுமா? இன்னும் மார்க்கம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள் அனைத்திலேயும் நாம சரியா நடக்கணுமா? தொழுகையை கரெக்டாக பேணணுமா? இப்படி அனைத்திலேயும் நாம சரியாக நடக்க வேண்டும் என்று இருந்தால் இந்த போதை பழக்கத்திலிருந்து விலகுங்கள். நிச்சயம் இது நமக்கு ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை காட்டும். இந்த உலகத்திலேயும் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தரும். ஆகிரத்தில் மறுமையில் போனாலும் நாம கவலைப்பட தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை. இறைவன் சொன்ன அடிப்படையில் நாம் வாழ்ந்து நடக்கிற பொழுது நாம மறுமையில் கவலை இல்லாமல் அச்சம் இல்லாமல் நாம் சொர்க்கத்தை அடைவதற்கும் அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு பிரச்சனை என்று எடுத்துக்கொண்டால், பைக்குகளை வச்சுட்டு இன்னைக்கு நம்ம ஆட்கள் செய்யற அக்கப்போர் இருக்குது, அதுக்கு அளவே கிடையாது. டூ வீலர் எதுக்கு? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு. நடந்து போனா அது கொஞ்சம் லேட் ஆகும், பைக்கில் போனா கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். இதுக்காகத்தான் டூ வீலர். இன்னைக்கு அந்த டூ வீலரை எதுக்கு நிறைய பேர் பயன்படுத்துறாங்க? இன்னைக்கு நம்ம பசங்க மீச கூட முளைச்சிருக்காது, 18 வயசு கூட ஆயிருக்காது, லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு கூட வயசு இருக்காது. அவன் இன்றைக்கு பெரிய பெரிய பைக்குகளை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறான். பைக்ல ஓட்டிட்டு போது கையை விட்டுட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். வீலிங் பண்ண போற டயரை மேல தூக்கி வீலிங் பண்ணி போய்கிட்டு இருக்கிறான். இப்படி எவ்வளவு அநியாயங்கள் இன்றைக்கு பைக்கை வச்சு நம்மளுடைய ஆட்கள் செஞ்சுக்கிட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பைக்குங்கிறது அதுல நாம பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு அந்த பைக்கை வைத்து நாம் பல நன்மைகள் பெறுவதை விட நிறைய சங்கடங்களை தான் சமுதாயம் சந்திச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம சமூகத்தில் இருக்கு. இன்னும் சொல்ல போனா பெற்றோர்கள் இந்த விஷயத்துல போதிய விழிப்புணர்வோடு இருக்கிறதே இல்லை. என் பிள்ளை பைக் வாங்கி கேட்கறான், சரி பைக் வாங்கி கேட்டா ஒரு சின்ன அளவிலான பைக் கூட வாங்கி கொடுக்கலாம். இல்ல என் பிள்ளை லட்சக்கணக்கில் உள்ள காசை கொடுத்து தான் பைக் வாங்கி கேட்கறான், கேடிஎம் பைக் வாங்கி கேட்கறான். பைக்குக்காக 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து வாங்கி கொடுக்கறாங்க. வாங்கி கொடுத்த சில நாட்களிலேயே எத்தனையோ பல இடங்கள்ல பாக்குறோம். வாங்கி கொடுத்த சில நாட்களிலேயே அந்த பைக்ல எப்படி போகணுமோ அந்த போகக்கூடிய அந்த விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்காம, தலையில ஹெல்மெட் போடுறது கிடையாது, ஸ்லோவா போறது கிடையாது, வீலிங் பண்ண போறேன், நான் ஸ்டாண்ட தரையில ஓட்டி நான் ஓட்டும் பொழுது சைடுல நெருப்பு பறக்கணும், அப்படி நான் ஓட்டி காட்ட போற ஒரு சாகசம் செய்ய போறேன் என்று சாகசம் செய்ய போய் கீழே விழுந்து கை கால்கள் உடைந்தவர்கள் எத்தனை பேர், உயிர் பறிக்கப்பட்ட சம்பவங்கள் எத்தனை பேர். இன்னும் சொல்ல போன சில நேரங்களில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கு தெரியுமா? நான் சாகசம் பண்ண போறேன், நான் வீடியோ எடுத்து அந்த வீடியோவை சமூக வலைதளத்தை பரப்ப போறேன்னு சொல்லிட்டு முன்பக்க டயரை தூக்கிட்டு வீலிங் பண்ணி ஓட்டுறான். எதிர்த்தரப்புல வரக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த எதிர்த்தரப்புல வரக்கூடிய ஆட்கள் அவங்க ஒழுங்காத்தான் வந்திருப்பாங்க, அவங்க கரெக்டா தான் வந்திருப்பாங்க. அவங்க மேல வண்டியை போய் இடிச்சு அவங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்குதே. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்ததா? நீங்கள் எல்லாத்திலையுமே மார்க்கத்தை எடுத்து பாருங்களேன். மார்க்க தகவல்கள் எல்லாத்திலும் எடுத்து பார்த்தால் எல்லாத்திலும் நீங்க நிதானத்தை பார்க்கலாம், ஒரு சரியான ஒரு விஷயத்தை கடைபிடிப்பதை பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் நீங்க எந்த வாகனம் ஓட்டுவதாக இருந்தாலும் அந்த பயணத்துக்கு முன்னாடி ஒரு துவாவை கற்று தந்தாங்களே, அந்த துவாவினுடைய பொருளை எடுத்து பாருங்க. சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபுன். அதனுடைய அர்த்தம் என்ன? இறைவா, நான் இந்த ஒரு வாகனத்தை ஓட்டிட்டு போறேன், இந்த வாகனத்தை நீ எனக்கு வசப்படுத்தி கொடு, நான் இதற்கு சக்தி பெற்றவனாக இல்லை, நீ எனக்கு இதை வசப்படுத்தி கொடு, நான் அதை ஓட்டிட்டு போக போறேன், நாங்க எல்லாருமே ஓட்டத்தான் கடைசியில வரக்கூடியவங்க என்ற ஒரு அழகான ஒரு துவாவை, நான் மெதுவா ஓட்டுறதா இருந்தாலும் இந்த வாகனத்தை எனக்காக வசப்படுத்தி கொடு என்று துவா சொல்லி ஓட்ட சொல்றாங்களே. இப்படி சொல்லப்பட்ட மார்க்கத்தில் இருந்துகிட்டு அவங்களுக்கு எந்த சேஃப்டியை கடைபிடிக்கிறது இல்ல, அடுத்தவங்களுக்கு எந்த சேஃப்டியை கடைபிடிக்கிறது இல்ல. இப்படி போய் எத்தனை உயிர் இழப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி தமிழகத்தை
மேலப்பாளையத்தில் உள்ள மக்கள் இங்க கூட அதிகமா இருக்கலாம். அந்த மேலப்பாளையத்துல பெருநாளைக்கு முந்தின நைட்டு நடந்த சில நிகழ்வுகள் இதே மாதிரி. சில 3-4 பேரு நாங்க பைக்ல வீலிங் பண்ண போறோம், நாங்க பைக் ஓட்டும் பொழுது அதுல நெருப்பு ஸ்பார்க், இந்த தீப்பொறி வரணும்னு சொன்னா நாங்க ஸ்டாண்ட தரையில இழுபட்டுக்கிட்டே நாங்க ஓட்டுவோம், அப்ப அது நெருப்பு பொறி வரும்னு சொல்லி அப்படி ஒரு முன் ஓட்டி செல்லுகிற பொழுது நிலை தடுமாறி ஒரு போல் இருக்குது, அந்த எலக்ட்ரிக் போல் அதுல போய் முட்டி அதே இடத்துல வஃபாத்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க குடும்பத்தார்கள் எவ்வளவு மகிழ்ச்சியில இருந்திருப்பாங்க. சரி, நாளைக்கு பெருநாள் வரப்போகுது, நாளைக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வு வரப்போகுது, நாம குடும்பத்தோடு பெருநாள் கொண்டாட இருக்கிறோம் என்கிற ஒரு நிலை வருகிற பொழுது அற்ப லைக்குக்காக சில நேரங்களில் சில ஆட்கள் இதை என்ன செய்யறாங்க, சமூக வலைதளத்துல பரப்புனா லைக் கிடைக்குமே, ஃபாஸ்டா ஓட்டுனா நம்ம எல்லா நபர்களுக்கும் நம்மளுடைய பேர் சீக்கிரம் போய் சேருமே என்பதற்காக இது போன்ற விஷயங்களை செய்கிறார்கள். உயிரிழப்புகள் ஏற்படுத அவங்க குடும்பத்தார்கள் அதுக்கு அடுத்து எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அந்த பையனை வளர்த்தெடுப்பதற்காக, அவன் இளைஞனாக உருவாகுவதற்காக அவனுடைய தாயும் தந்தையும் எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பார்கள். ஆனா இது இன்னைக்கு இளைஞர்கள் யோசிக்கிறாங்களா? இப்படி குடும்பத்தார்களை யோசித்தால், எதிர்த்தாப்புல வரக்கூடிய ஆட்களை யோசித்தால், இன்றைக்கு பைக்ல வீலிங் பண்ண போறேன், அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், ஃபாஸ்டா போக போறேன் என்று சொல்லி பல விபரீதங்களை ஏற்படுத்துகிறார்களே. அப்ப இது போன்ற விபரீதங்கள் ஏற்படுவதற்கு நம்ம மார்க்கத்தை ஒழுங்கா கடைபிடிக்கல. எல்லா விஷயத்திலையும் மார்க்கம் எப்படி நடக்க சொல்லுகிறதோ அதை நாம சரியாக கடைபிடிக்காமல் இருப்பது இன்றைக்கு இவ்வளவு நம்முடைய சமுதாயத்தை கொண்டு செல்கிறது. இன்னும் இதை அடிக்க சொல்வதாக இருந்தால் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. நம்மை தவறான வழியில் நடத்துவதற்காக, நம்மை கெட்டவராக மாற்றுவதற்காக, அல்லது நமக்கு பல கெடுதல்களை ஏற்படுத்தக்கூடிய பல நிகழ்வுகளில் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய அந்த இளைஞர்கள் மூழ்கி கிடக்கிற பொழுது நாம இதிலிருந்து மீளணும். இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் அன்றைக்கு தாவா செய்தார்கள். ரசூலுல்லாஹ் 23 ஆண்டு கால பிரச்சாரம் பண்ணாங்களே, மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்களே. இப்படி மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிற பொழுது எதையும் கூடுதலாக செய்தார்கள். ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் அவங்க ஃபர்ஸ்ட் கரெக்டாக வரணும். அந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் கரெக்டாக வந்தால் அவங்க பெரியவர்களை திருத்தி விடுவார்கள், அவங்க அந்த சமூகத்தில் உள்ள சிறார்களை திருத்தி விடுவார்கள். அப்ப அந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களை பண்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஏராளம். உதாரணத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை ஒரு அறிவுரை சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு ஒரு வாகனத்தில் ஏறி அமர்ந்து விட்டு அவங்களுக்கு பின்னாடி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை ஏத்தி உட்கார வைத்து விட்டு சொல்லுகிறார்கள், இன்னி உஅல்லிமுக கலிமாத், நான் உங்களுக்கு சில விஷயங்களை இப்ப சொல்லி தர்றேன், நான் சொல்லி கொடுக்கிற விஷயத்தை நல்ல செவிதாழ்த்தி கேளுங்க என்று சொல்லிவிட்டு அந்த இளைஞராக இருந்து இப்னு அப்பாஸ் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், இஹ்ஃபலில்லா, எல்லா நேரங்களிலேயும் அல்லாஹ்வின் விஷயத்தில் பேணுதலாக நடந்து கொள்ளுங்கள். எல்லா விஷயத்திலும் நீங்க அல்லாஹ்வின் விஷயத்திலே பேணுதலாக நடந்தால் யஹ்ஃபலுக, அல்லாஹ்வும் உம்மை பாதுகாப்பான். இஹ்ஃபலில்லா, நீங்கள் அல்லாஹ்வின் விஷயத்தில் பேணுதலாக நடந்து கொள்ளுங்கள். இப்படி அல்லாஹ்வின் விஷயத்தில் பேணுதலாக நடந்தால் தஜிதுஹு துஜாஹக், அந்த இறைவனையே நீங்கள் உங்களுக்கு முன்னாடி காணலாம். இந்த உலகத்துல நாம அல்லாஹ்வை பார்க்க முடியாது, இருந்தாலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இளைஞர்களாக இருக்கிற நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலேயும் அல்லாஹ் சொன்ன விஷயத்தில் பேணுதலாக நடந்து விட்டால் இறைவனே உங்களுக்கு முன்னாடி இருந்து வழிகாட்டுற மாதிரி இருக்கும். அப்படி அல்லாஹ்வே நமக்கு முன்னாடி இருந்து வழிகாட்டுறாம்னு வைங்க, நமக்கு என்ன பிரச்சனை வரும், நமக்கு என்ன சிரமம் வரும்? உடல் அளவுல நமக்கு பிரச்சனை வருமா, அல்லது பொருளாதார அளவுல நமக்கு பிரச்சனை வருமா, அல்லது வணக்க வழிபாட்டுல குறைஞ்ச நபரா நாம போயிடுவோமா? இறைவனுடைய உதவி நமக்கு நேரா இருக்குதுன்னு வைங்க, எல்லாத்திலும் நம்ம முன்னேறி போயிடுவோம். மார்க்க விஷயமா இருக்கட்டும், உலக விஷயமா இருக்கட்டும், எல்லாத்திலும் முன்னேறி போயிடுவோம். அத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹ்வின் விஷயத்தில் பேணுதலாக நடந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வினுடைய உதவி கிடைப்பதற்கு, இறைவன் உங்களை பாதுகாப்பதற்கு இதுதான் ஏற்றதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அதே அறிவுரையை இங்க இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு சொல்றோம். நாமளும் நம்மளுடைய அனைத்து விஷயங்களிலேயும், அது சுய ஒழுக்கமா இருக்கட்டும், வணக்க வழிபாடா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலேயும் அல்லாஹ்வின் விஷயத்தில் சரியாக நடந்தால் நிச்சயம் நமக்கு அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும். இது நாம செய்ய வேண்டியது. இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொன்றையும் செய்தார்கள். அன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்கள மாத்திரம் திருத்திட்டு விட்டுறாம அவங்களுக்கு இன்னொரு கூடுதல் பொறுப்பையும் கொடுத்தார்கள். என்ன கூடுதல் பொறுப்பு?
உன்சுர் அஹாக வாலிமன் அவ் மதுலூமா, உங்களுடைய நண்பன் அவன் அநியாயம் செய்தாலும் அவனுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அவன் அடுத்தவனால அநியாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டாலும் நீங்க அவனுக்கு உதவி செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட திருப்பி கேள்வி கேட்கப்படுது. இப்ப ஒரு ஆள் பாதிக்கப்பட்டிருக்கிறான், அவங்களுக்கு போய் உதவுறது அது சரிதான். ஆனால் ஒருவன் அடுத்தவனுக்கு அநியாயம் பண்ணா அவனுக்கு நாங்க எப்படி உதவ முடியும்? அப்ப நாங்க பாவத்துல உதவ முடியுமா? தீமையான காரியத்துல உதவ முடியுமா? அல்லாஹ்வின் தூதரை அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு உதவுவதென்றால் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்கிற பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், வலியன்ஹு, அவனுடைய தோழன் ஏதேனும் மார்க்கத்திற்கு மாற்றமான காரியத்தை செய்யறான்னு வைங்க, ஏதோ ஒரு பாவத்தை செய்யறான்னு வைங்க, அவனை பாவம் செய்ய விடாமல் நீ தடு. நீ மட்டும் பாவத்துல விலகினா பத்தாது, நீ மட்டும் போதை பொருள் இருந்து விலகினா பத்தாது, உன்னோடு கூட படிக்கிறவன் போதை பொருள் இருக்கிறான்ல, உன்னோடு வேலை செய்யறவன் ஒழுக்க ரீதியில சில குறைபாடு உள்ளவனா இருக்கிறான்ல, உன்னோடு இருக்கக்கூடியவன் பெற்றோரை மதிக்காம நடக்கிறான்ல, உன்னோடு இருக்கிறவன் வணக்க வழிபாடு இல்லாம இருக்கிறான்ல, இப்படி என்ன விஷயத்தை நீ பார்க்கிறியோ அந்த தீமையை அவனை செய்ய விடாமல் நீ தடு. இப்படி அவனை நீ தீமை செய்ய விடாமல் தடுப்பதுதான் நீ அவனுக்கு செய்யக்கூடிய உதவி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அப்ப இதை நாம் சரியாக நடந்து விட்டால் ரெண்டு விஷயத்தை சொல்லி இருக்கிறோம். ஒன்னு, அல்லாஹ்வின் விஷயத்திலே பேணுதலாக நாம் நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது. நாம மார்க்கம் சொன்ன வழிகள்ல கடைசி வரை வாழ்ந்து விட்டு போய்விடலாம். அதனால இந்த உலகத்திலேயும் ஒரு சிறந்த பெயர் பெற்ற நபர்களாக இருக்கலாம், மறுமையிலேயும் சிறந்த பெயர் பெற்ற நபர்களாக இருக்கலாம். இரண்டாவது, எதையெல்லாம் நாம் கடைபிடிக்கின்றோமோ நாம் கடைபிடிக்கக்கூடிய விஷயத்தை நம்மோடு பழகக்கூடியவர்கள் அதிலே தவறுகள் செய்கிற பொழுது அவர்களையும் தடுத்து நிறுத்தி அவர்களுக்கும் அந்த தவறுகளை உணர்த்தி அவங்களையும் அந்த நன்மையை செய்யக்கூடிய நபர்களாக நாம் மாற்றி காட்டினோம் என்று சொன்னால் இந்த சமுதாயம் வெகு விரைவில் இன்றைக்கு நமக்கு மத்தியில் என்னென்ன தீமைகள் இருக்குதோ அவ்வளவு தீமைகளிலிருந்து விலகி வருவதற்கு அது மிக ஏற்புடையதாக இருக்கும். எனவே இதை முறையாக கடைபிடித்து மார்க்கம் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக என கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.